ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் மகளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. அவங்க 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸுக்கு போகிறாங்க. அதான் அவங்களுக்கு வாங்கியிருக்கேன், என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் காமிக்கிறேன். ஓகே மக்களே, இங்கே பார்த்தீங்களா பேகு அழகாக இருக்குதா மக்களே? இதுக்குள்ளே என்ன மக்களே இருக்குல்ல? அப்புறம் பாருங்கள் ஒரு கொடை நாங்கள் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு வட்டை, இது போன வருஷத்தை வட்டை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சின்ன கறி டப்பா, டிக்கெட்டு டப்பா, பொடி அழகாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க குட்டி லஞ்சு பேக் அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கலாம். குட்டி லஞ்சு பேக்கு செம்மையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க அதாச்சா. அப்புறம் இங்கே பாருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஃப்ளாஸ்க் வாங்கியிருக்கேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ளாஸ்க்கு, நல்லா இருக்குல்ல, கலர் மேய்ச்சாட்டு. அதுங்களா பொம்மை படம்லாம் போட்டு மியோ பொம்மையெல்லாம் போட்டுங்க பாருங்க, பொம்மை படம் எல்லாம் போட்டு நல்லா இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் மெயின் ஐட்டம் சாம்பரி பாக்ஸ். எப்படி இருக்குது, அழகாக இருக்குதா, கலர் மேட்சிங்காக எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல, சவுண்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பொம்மை பார்த்தீங்களா, நல்லா பென்சிலு ஸ்கேல் எல்லாம் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது சாம்பரி பாக்ஸ். இந்த பொம்மையும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கலாம். இதாச்சா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தொட்டடை, இந்த கலர் அட்டை போடுறதுக்கு பைண்டிங், அவங்களுக்கு கலர் அட்டை போடுவோம்ல, அந்த அட்டை வாங்கியிருக்கேன். எல்லா கலர்லேயும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. நோட்டு புக்குக்கெல்லாம் போடும்ல அது. ஓகே மக்களே, சூப்பராக இருக்குல்ல. அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வருஷத்துக்குள்ளே ஸ்கூல் யூனிஃபார்ம் அடுத்த செட்டு பார்த்தீங்களா. ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கிட்டோம், அது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஸ்டிக்கரு. இதேமா சரிங்களா, எப்படி இருக்குன்னுட்டு நம்ம ஒட்டுவலாம் நேம் பேஜ். இதெல்லாம் பழைய ஞாபகங்கள், சூப்பராக இருக்கும் ஒட்டுறதுக்கு. அது வாங்கியிருக்குமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது என்னது கெஜ்ஜி, கெஜ்ஜி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸ்கெட்ஜி கலர் கலராக இருக்கும், எல்லாம் ஒவ்வொரு கலர்லேயும் வாங்கி வச்சுருக்கோமா. அது இப்போ பிரித்து எடுத்தால் யாராயிருமோ ஒன்றும் இல்லை காமிக்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கலாம். கெஜ்ஜி கலர்லாம் அருமையாக இருக்கலாம் அது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன வாங்கியிருக்குன்னா இது வந்து பென்னு பார்த்தீங்களா, இங்கு பென்னு, நம்ம இங்கு வச்சு எழுதுவோம்ல, அந்த இங்கு பென் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது ரப்பரா? ஆமாம், இதுதான் பென்சிலாம். இந்த பென்சில் செரிக்க சொல்லுவோம்ல, பென்சில் செரிக்க ரப்பரா மக்களை. எங்கே பாருங்க எப்போ இங்கே பாருங்க என்ன அழகாக பார்த்து வாங்கியிருக்காவ. இது நான் வாங்கல, அவைய வாங்கியிருக்காவ பார்த்தீங்களா. இப்படியா இருக்கணுமா? அங்கே பாருங்க ரப்பர் பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கலாம். இந்த ரப்பரு பார்த்தீங்களா எவ்வளோ மாடல் மாடலாக வச்சுருக்காங்க இந்த காலத்தில். இதுக்குள்ளேயும் வருமா? அது என்ன வரும், இது வராது போல இருக்கு. இது எப்படி இங்கே பாருங்க ஷார்ப்னர். இங்கே பார்த்தீங்களா இது வழியாக தான் பென்சில் வச்சு செருக்கிற இது பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டில் இருந்தாலும் எடுக்கிற இடம். ஓஹோ அழகாக இருக்குது பார்த்துருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மக்களே. இந்த பொம்மைக்கு மண்டை வேறு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கியான்னு இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன அப்புறம் இங்கே பாருங்க கலரு, இந்த சோப்பு மஞ்சள் பச்சைன்னு சொல்லிட்டு லெட்டு உண்டு திரும்ப. நாங்கள் அந்த காலத்தில் எழுதின ஞாபகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்களா மக்களே. எல்லாம் ஒவ்வொரு கலர் மஞ்சள் சோப்பு பச்சை நீலம்னு சொல்லிட்டு லெட்ரு பென்னு பார்த்தீங்களா. லெட்ரு பெண்ணில் இப்போ அப்படி கொடுத்துட்டாங்க. ஓ அப்படியா, இல்லையே மேலே வந்துட்டு பார்த்தீங்களா மக்களே. எல்லா கலரும் இருக்குது, சோப்பு மஞ்சள் பச்சை எல்லாம் இருக்குது. அப்புறமா இங்கே பாருங்க ஓஹோ ஒரு பெண்ணு, யூனிக்கான் பெண்ணா அழகாக இருக்குமா, பால் பானைக்கு பெண்ணு மாதிரி. இங்கே பாருங்க அதுக்கு உள்ள ஒரு பொம்மை இருக்குது பாருங்க, உள்ள ஒரு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, உள்ள ஒரு பொம்மை இருக்குது. ஓகே மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ரப்பர், நண்டு ஏலியன் ரப்பர். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, மாடலாக வாங்கியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரப்பர் எல்லாம் 2 நாளைக்கு வச்சுருப்பாங்க, அப்புறமா அங்கே இங்கேயே போட்டுருவாங்க, இதுதான் நடக்கிறது. அப்புறம் பாருங்க அப்புறம் இது என்ன, இது டிப்பு பென்சிலா மக்களே. நம்ம பார்த்தீங்களா டிப்பு பென்சிலுக்கு போடுவோம் இல்லையா, அந்த பென்சில் முனவுண்டில் அது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. எல்லாம் தேவையானது எல்லாம் வாங்கிட்டாங்க.
ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் வச்சுருப்பாங்க, அடுத்து அங்கங்கேயா போட்டிருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் அப்படி தான், இதுதான் அப்படி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன, இதுவும் செருக்கியா? இங்கே பாருங்க, அடுத்து ஒரு குட்டி இப்போ பொம்மை, முயல் பொம்மை, டெரிபியரா. இங்கே பாருங்க, குட்டி டெரிபியர் அழகாக இருக்குல்ல. இது வந்து பென்சில் செருக்கி, பார்த்தீங்களா, பென்சில் செருக்கி. ஓகே மக்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா காமிக்க, இங்கே பாருங்க, அடுத்தது ஒரு பொம்மை ரப்பரா. ஓ இது ரப்பரா. அங்கே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி தள்ளுனா ரப்பர் வருதுன்னா முட்டாயின்னு நினச்சேன். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா, இப்படி தள்ளிக்கிட்டு தேவைக்கு இப்படி அழிக்கலாம், சிக்கு 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 சிக்குன்னு அழிச்சிட்டா போதும், பார்த்துருங்க, அழகாக இருக்கும் இல்லைங்களா அது. ஓகே மக்களே, அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா, இது வந்து ஸ்டாப்லர் பின். இது ஸ்டாப்லர் பின்னு. இது என்ன, இது ஸ்கேலும், இது அதே மாதிரி ரப்பரும். இது ஸ்கேலும் ரப்பரும். அங்கே பாருங்க, இதுல என்ன பாருங்க, ரப்பரு பார்த்தீங்களா, ஸ்கேல், இது குட்டி ஸ்கேலு. அப்புறம் இது வந்து ஷார்ப்னர் உள்ள இருக்கிறது, ஷார்ப்னர் நம்ம நோட்டு பைண்டிங் அடிப்போம்ல அது மக்களே. ஓகேவா, எல்லாம் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் மக்களே வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் மகன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் நான், என் பொண்ணை. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்க வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க, நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாலும் படிப்பாங்க, நல்லா அழகாக படிப்பாங்க பிள்ளைங்க எல்லாம். ஸ்கூல்லலாம் நல்ல டீச்சிங் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிற தொகை இருக்கும், அந்த காசு இருக்குன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களை படிக்க வைங்க. அப்புறமா அவங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது அந்த காசு யூஸ் ஆகும். இப்போமே நீங்கள் அதை செலவு பண்ணிங்கன்னா பின்னும் அவங்களுக்கு படிக்க வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே. ஓகேவா, அதனால் முடிஞ்ச அளவு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா தரமாக தான் இருக்குது. ஓகே மக்களே, நல்ல தரமாக நல்லா சூப்பராக இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி நிறைய அழகாக பூங்கா, பார்க்கு எல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் வச்சு நல்லா அழகாக பக்காவாக வச்சுருக்காங்க மக்களே. சரியா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க பிள்ளைங்களா, எதிர்காலம் நல்லா இருக்கும். நிறைய அதில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் இருக்குது பிள்ளைங்க காலேஜ் போகும்போது. ஓகே மக்களே, அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த காசு ஒன்று நம்ம பிள்ளைங்களுக்கு சேவிங் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் படிக்க வைக்கிறது 1லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்க கிட்டத்தட்ட லட்சங்கள் ஆகுது. இதே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாலும் ரொம்ப ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காசு ஒன்று காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு யூஸ் ஆகும், அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.